ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிம்பிளாக எப்படி ஒரு தக்காளி ரசம் சூப்பராக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட போகிறேன். ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 to 4 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துட்டு அந்த புளி கரைசலோடையே நல்லா தக்காளி பிசைஞ்சு விட்டு அந்த சாரெல்லாம் அந்த புளி தண்ணியில் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூட 7-8 பூண்டு பல் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செய்யும்போது ரொம்ப நல்லா சூப்பராக ஒரு அந்த ரசத்தினுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த அரைச்சி விழுதோட ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கிள்ளி சேர்க்கல, ஏற்கனவே மிளகோடைய காரம் இருக்குது, அதனால் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்துருக்கேன். வரமிளகாயை கிள்ளி போடாமல் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரொம்ப கொதிக்கலாம் கூடாதுங்க. இப்போ சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக அந்த சைடில் நுரக்கட்டி லைட்டாக மேலே பொங்கி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நீங்களே எப்படி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.